ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் கத்திரிக்காயை வச்சு ஒரு அருமையான டிஷ் நம்ம செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா சாதத்துக்கும் ஆப்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஊட்டி கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாகவே இது வெந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இது போல் நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடணும். இது போல் உங்களுக்கு கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா இதில் பஜ்ஜி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கிடைச்சா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இது 2 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன், இது கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 பூண்டு பல்லை தட்டி வச்சுக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதையும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்த பிறகு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், ஒரு 2 நிமிஷம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தக்காளியை சேர்த்துருவோம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிடலாம். அதோட நீங்கள் விரும்பினா கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதை எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.